வறட்சின்னா நிறைய பேருக்கு பிடிக்காது. ஆனால் வறட்சியில் தான் செழிப்பை இருக்கு. ஆமென். யாரெல்லாம் குடும்பத்தின் ரட்சிப்புக்காக, ஆண்டவரே குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காக ஜெபித்தார்களோ ஒவ்வொருவருடைய குடும்ப வாழ்க்கையை கட்டி எழுப்புவீராக. வீட்டுக்குள்ளே சமாதானத்தின் கதவுகள் திறக்கப்படுவதாக, ஒப்புரவாக்குதல் உண்டாவதாக, தேவனை நித்தமும் ஆராதிக்கிற வீடுகளாய் மாறுவதாக. என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ள மாட்டேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால இந்த மாலை நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பினால் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். இந்த மாலை நேரத்திலும் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் இணைந்து ஆண்டவரை நோக்கி பார்க்கக்கூடிய ஒரு கிருபையும் ஸ்லாக்கியத்தையும் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாரும் கண்களை மூடி அப்படியே நாம் ஆண்டவரை பார்த்து, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்று சொல்லுங்க. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே என்று சொல்லுங்க. ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற தேவன் இந்த மாலை நேரத்தில் அவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். நாம் எதிர்பார்ப்போடு ஆண்டவரின் இடத்தில் நாம் ஜெபிக்கலாமா? ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா என்று சொல்லுங்க. தகப்பனே உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம், உம்மையே நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த மாலை நேரத்திலும் உம்முடைய பாதத்தில் நாங்கள் வந்து உம்மையை நோக்கி பார்க்கக்கூடிய ஒரு கிருபையும் ஸ்லாக்கியத்தையும் நீங்கள் எங்களுக்கு தந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீங்கள் தந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. தகப்பனே இந்த லைவ் ஸ்ட்ரீம் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆளுகை செய்வீராக, நீங்கள் ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. எல்லா தடைகளை கர்த்தர் முறியடிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளை கர்த்தர் முறியடிங்க அப்பா. நீங்கள் தாமே அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இதில் இணைந்திருக்கிற இன்னும் இதில் இணைய போகிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அற்புதமாய் நடத்த போகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆவியானவரே உமக்கு நன்றி. எல்லா வான மண்டலத்தின் பொல்லாத ஆவியின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தினால் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம் அப்பா, கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். நம்முடைய மெல்லிய பிரசனம் எங்களுக்கு நேராக இறங்கி வருவதாக, எங்களுக்கு நேராக இறங்கி வரட்டும் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நம்ம எல்லாரும் கரங்களை பரலோகத்து நேராக உயர்த்தி ஆவியானவர் நாம் ஒரு விஷயம் வரவேற்கலாமா? எல்லாரும் வாயில திறந்த அப்பா எங்களை மத்தியில் இறங்கி வாருங்க அப்பா என்று சொல்லுங்க. எங்களை மத்தியில் இறங்கி வாருங்க ஆண்டவரே என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. ஹல்லேலூயா. நம்ம அப்படியே கரங்களை உயர்த்தி ஆமேன். ஆண்டவர் நம்ம மத்தியில் அளவில்லாமல் அவருடைய பிரசன்னத்தை ஊற்ற போகிறார். அவருடைய கிருபையினால் நம்மை நிரப்ப போகிறார். தகப்பனே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரம் உம்மை என்றும் என்றும் துதித்திட
உமக்காக காத்தீரே என்னை கருத்தாக வழுவாமல் என்னை உமக்காக எடுத்தீர் என்னையும் உமக்காக எடுத்தீர் என்னையும் உமக்காக கொடுத்தீர் உமையும் எனக்காக ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உமை என்றும் என்றும் துதி ஸ்தோத்திரித்து பாடுவோம் ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உமை என்றும் என்றும் துதித்திடுவே காத்தீரே என்னை கருத்தாக வழுவாமல் என்னை உமக்காக மட்டும் காத்தாரே, வழுவாமல் நம் குடும்பத்தை காத்தாரே. ஸ்தோத்திரித்து எடுத்தீர் என்னையும் உமக்காக எடுத்தீர் என்னையும் உமக்காக கொடுத்தீர் உமையும் எனக்காக ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உமை என்றும் என்றும் துதித்திடுவே ஸ்தோத்திரம் துதி பாத்திரா வல்லவாரும் ஞான வினோதா துதியே துதியே துதித்திடுவே வல்லவாரும் ஞான வினோதா துதியே துதியே துதித்திடுவே எல்லா குறையும் தீர்த்தீரே தொல்லையாவும் தொலைத்தீரே எல்லா குறைகளையும் நீக்கி இம்மட்டுமாய் நம்மளை நலமுடன் நடத்தினாரே. சொல்லுவோமா? அல்லல் அல்லல்யாவும் அறுத்தீரே அல்லல்யாவும் அறுத்தீரே அலையும் இறையும் மீட்டீரே ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே நம்மினோரை காக்கும் தேவா துதியே துதியே துதித்திடுவே எங்களை காத்து நடத்தினீரே, நம்பினவர்களை வெட்கப்பட்டு போக விடவில்லையே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அம்புவியாவையும் படைத்தீரே அம்பரா உந்தன் வாக்காலே நமக்காக யாவையும் செய்தாரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எம்பரா எல்லாம் ஈந்தீரே எம்பரா எல்லாம் ஈந்தீரே நம்மினோ குந்தன் தயவாலே ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே கண்ணின் மணி போல் காத்தீரே எம்மை துதியே துதியே துதித்திடுவே கண்ணின் மணி போல் காத்தீரே எம்மை துதியே துதியே துதித்திடுவே அல்லலே ஒன்று அருளாலே அடியாரை கண் கிருபையாய் நம்மளை நினைத்து அருளினாரே. கிருபையாய் நம்மை கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்மளை நடத்துகிறாரே. மன்னாயமக்கும் நீர்தாமே மன்னாயமக்கும் நீர்தாமே என்னாலும் எங்கள் துணை நீரே ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் ஸ்தோத்தரித்து ஸ்தோத்தரித்து சொல்லுங்க. உள்ளத்து நாளத்திலிருந்து உங்கள் ஆத்துமா நன்றி பலிகளை செலுத்தட்டும். உங்கள் நாவுகளும் செலுத்தட்டும். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா என்றும் என்றும் துதித்திடுவே தீயுடம்புகள் தாக்காதே எம்மை துதியே துதியே துதித்திடு நம்மளை மட்டுமாய் பாதுகாத்தார். கொள்ளை நோய் காலத்துல எவ்வளவு அருமையாய் ஆச்சரியமாய் ஹalleluya தேவானிருந்தன் சிறகால் ஒரு கழுகு தன் குஞ்சுகளை செட்டைகளை விரித்து காப்பது போல மூடி காத்தீரே தீதடுகாதும் மறைவினிலே தீதடுகாதும் மறைவினிலே தேடியும் மகள் தங்கிடுவே ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றென்றைக்குமே ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும்
ஸ்தோத்திரம். துதிகான மகிமைக்கு பாத்திரரே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா ஸ்தோத்திரமே துதியே துதியே துதிப்போமா? அல்லேலூயா பாடி அல்லேலூயா ஸ்தோத்திரமே துதியே துதியே துதித்திடுவே அகில சிருஷ்டிகளும் துதிக்க அடிமை துதியாதிருப்பேனோ அகில சிருஷ்டிகளும் துதிக்க அடிமை துதியாதிருப்பேனோ அல்லும் பகலும் நித்தியமாய் அல்லும் பகலும் நித்தியமாய் அன்பே உமையும் துதித்திடுவே ஸ்தோத்திரம் துதிப்பாத்திரம் உம்மை என்றும் என்றும் துதிப்போமா? ஸ்தோத்திரம் பாத்திரா உம்மை என்றும் துதித்திடுவேன். காத்தீரே என்னை கருத்தாக வழுவா. நம் குடும்பத்தை காத்தாரே, நம்மளை மட்டுமாய் காத்து நடத்தினாரே. சொல்லுங்க, எங்களை கருத்தாய் காத்தீரே, அன்பாய் நடத்தினீரே, மெதுவாய் நடத்தினே, நலமுடன் எங்களை நடத்தினீரே. ஸ்தோத்திரம். என்னை உமக்காக என்னையும் உமக்காக எடுத்தீர் என்னையும் உமக்காக கொடுத்தீர் உமையும் எனக்காக ஸ்தோத்திரம் துதிப்பாத்திரம் உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன் ஸ்தோத்திரம் துதிப்பாத்திரம் உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன் நன்றியால் பாடிடும். நன்றியோடு சொல்லுங்க, நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை, எல்லா உபகாரங்களை நினைத்து நினைத்து ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணியை போல நடத்தினாரே, அதிசயமாய் நடத்தினாரே. அவருடைய வாதைகள், அவருடைய பாதைகள் எவ்வளவு அருமையாய் இருந்தது. ஹalleluya. உமக்கு நன்றி அப்பா. நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தேன். இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தேன். செங்கடல் தனை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரம் நமக்கு முன்பாய் இருக்கிற எல்லா பிரச்சனைகளை நடுவாய் பிளந்து வெட்டாந்தரையில் நடக்கும்படி செய்தாரே. சொல்லுவோமா? செங்கடல் தனை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே தாங்கியதின் நாள் வரை தயவாய் மாயவா நயமாய் மாயவா தாங்கியதின் நாள் வரையில் தயவாய் மாதயவா எங்களை தயவாய் நடத்தினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். நன்றியால் பாடிடுவோம் நன்றியால் பாடிடுவோம் நல்லவர் இயேசு நல்கிய எல்லா அவர் செய்த எல்லா நன்மைகளுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தேன். உயிர்ப்பித்தே உயர்த்தினார் உன்னதம் உடன் சுதந்திரராய் இருக்க உயிர்ப்பித்தை உயர்த்தினார் உன்னதம்பர் உடன் சுதந்திரராயிருக்க கிருபையின் மகதான மது வரும் காலங்கள் விளங்க காலங்கள் விளங்க கிருபையின் மகதான மது வரும் காலங்கள் விளங்க காலங்கள் விளங்க நன்றியால் பாடிடுவோம் நன்றியால் பாடிடுவோம் நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நல்லவராய் இருந்தாரே. சொல்லுவோமா? நல்லவர் இயேசு, எனக்கு நல்லவராய் இருந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்காக யாவையும் செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தேன். செங்கடல் தனை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரம் அவர் கரம் நம்மோடு இருந்ததே. ஹalleluya. அவர் கரத்தின் நிழல்ல நம்மளை தஞ்சம் கொண்டு வைத்தாரே. ஸ்தோத்திரம். செங்கடல் தனை
நடுவாய் பிரித்த பிரவாகித்துக் கொண்டிருந்த பிரச்சனைகள், செங்கடல் போன்ற பிரச்சனைகளை அமர்த்தினாரே, வழியை திறந்தாரே, அதன் நடுவாக வழியை திறந்தாரே. ஸ்தோத்திரம். செங்கடல் தன்னை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே தாங்கியதை நான் கரையும் தயவாய் மாதயவாய் தயவாய் மாதயவாய் நம்மளை தாங்கினதே, தாங்கியதை நான் கரையும் தயவாய் மாதயவா தயவாய் மாதயவாய் நன்றியால் பாடிடுவோம் நன்றியால் பாடிடுவோம் நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தேன் அவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தேன் நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகள் அவர் நல்கிய நல்ல நன்மைகள், நல்லவர் இயேசு எல்லா உபகாரங்கள், எல்லா ஆசீர்வாதங்கள், எல்லா கிருபைகளுக்காக நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தேன் அவரேசு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தேன் அவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தேன். ஹalleluya. எவ்வளவு நன்மை செய்தார். ஹalleluya. செங்கடலை பிளந்த தேவன் நம் தேவன். ஹalleluya. செங்கடல் நம்முடைய பாதையில் இருக்கிறது, பிரச்சனைகள் இருக்கிறது, போராட்டங்கள் இருக்கிறது, நெருக்கம் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் வேறு வழியாய் நம்மளை நடத்தவில்லை. அந்த செங்கடலை பிளந்து, அந்த செங்கடலை நடுவாய் பிளந்து, அந்த செங்கடலில் தான் ஆண்டவர் ஒரு வழியை திறந்த தேவன். ஹalleluya. மாறா கசப்பாதான் இருந்தது, ஆனா மாறாவின் தண்ணீரை அவர் மதுரமாய் மாற்றினார். ஹalleluya. இன்றைக்கு உங்க வாழ்க்கை ஒருவேளை கசப்பா இருக்கலாம். நீங்க சொல்லலாம், எனக்கு எதுக்கு இந்த வாழ்க்கை? ஆனா நீங்க சொல்லுகிற அந்த காரியத்துல ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்து உங்கள் வாழ்க்கையை, உங்கள் செங்கடல் போன்று இருக்கிற பிரச்சனைகளை மாற்றி, உங்கள் மாறா போன்று இருக்கிற உங்கள் வாழ்க்கையை மதுரமாய் மாற்ற அவர் போதுமானவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? எந்தெந்த காரியத்துல கஷ்டத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறீங்களோ, எந்தெந்த காரியத்துல நெருக்கத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறீங்களோ, அதுல இருந்து எஸ்கேப் ஆயிரணும்னு நினைக்காதீங்க. ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே இதுல என்னை நிற்க வைங்க ஆண்டவரே, இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ண எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. ஏன்னா நீங்க செங்கடலை ரெண்டாக பிளக்க செய்கிறவர். ஹalleluya. அவர் பர்வதங்களை சடுதியாய் பேர்க்கிறவர். ஹalleluya. அவர் சமூகத்துல பர்வதங்களும் மெழுகு போல் உருகும். நாம் கவலைப்பட வேண்டியதில்லை, பிரச்சனைகளை பார்த்து நாம் ஓட வேண்டியதில்லை. ஏன்னா செங்கடலை ரெண்டாக பிளக்கிறவர் நம்மோடு இருக்கிறார். ஹalleluya. சேர்ந்து இந்த பாடலை நம்ம விசுவாசத்தோடு பாட போறோம். செங்கடலை இரண்டாக பிளந்தவரே, யோர்தானில் வழியை திறந்தவரே, எரிகோவை தகர்த்திடும் நல்ல தேவனே, நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஹalleluya. என்னென்ன பிரச்சனை இருக்குதோ ஆண்டவரிடத்துல சொல்லுங்க. இந்த பிரச்சனையில ஆண்டவரே உம்முடைய வழியை நான் பார்க்கும்படி எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க. சேர்ந்து பாடலாமா? செங்கடலை இரண்டாக பிளந்தவரே, யோர்தானில் வழியை திறந்தவரே, சுவாசத்தோடு சொல்லுங்க. நமக்கு முன்பாக இருக்கிற செங்கடல்களை, யோர்தான்களை, எரிகோவை தகர்ப்பார். விசுவாசத்தோடு விசுவாச அறிக்கை செய்து பாடுவோம். செங்கடலை இரண்டாக பிளந்தவரே, யோர்தானில் வழியை திறந்தவரே, எரிகோவை தகர்த்திடும் நல்ல தேவரே, எரிகோவை தகர்ப்பார். துதியினால எரிகோ கோட்டை இடிந்து விழும். ஸ்தோத்திரம். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம். உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்க துதிக்க நமக்கு முன்பாக இருக்கிற எல்லா தடைகளையும் ஆண்டவர் தகர்த்தெறிவார். சொல்லுவோமா? உம்மை துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. செங்கடலை இரண்டாக பிளந்தவரே, யோர்தானில் வழியை திறந்தவரே,
அற்புதம் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் எல்ஷடாயின் தேவன், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். உங்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லா தடைகளையும் அவர் பிளக்க வல்லவராய் இருக்கிறார். சொல்லுவோம். யோர்தானில் வழியை திறந்தவரே, எரிகோவை தகர்த்திடும் வல்ல தேவனே, எரிகோவை தடைகளை தகர்க்கிறவர். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நன்மையும் கிருபையும். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். சொல்லுங்க. நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், என்றும் வணங்கிடுவோம். உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம். சத்துருவை கலங்க பண்ணும் தேவன் நீரே, தத்தளிப்பின் பாத்திரத்தை நீக்குபவரே. சத்துருவை கலங்க பண்ணும் தேவன் நீரே, தத்தளிப்பின் பாத்திரத்தை நீக்குபவரே. சத்துருவை கலங்க பண்ணும் தேவன் நீரே, தத்தளிப்பின் பாத்திரத்தை நீக்குபவரே. துஷ்டனி நீ என் வழியே வருவதில்லை, முழுவதுமாய் சங்கரிக்கப்பட்டார். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு பாதையிலே தூதர் என்னை தாங்கிடுவார், பாதையிலே தூதர் என்னை சத்துருவை கலங்க பண்ணுவார். சொல்லுங்க. கலங்க பண்ணும் தேவன் நீரே, தத்தளிப்பின் பாத்திரத்தை நீக்குபவரே. சத்துருவை கலங்க பண்ணும் தேவன் நீரே, தத்தளிப்பின் பாத்திரத்தை நீக்குபவரே. துஷ்ட நீதி என் வழியே வருவதில்லை, துஷ்ட நீதி என் வழியே வருவதில்லை. பாதையிலே தூதர் என்னை தாங்கிடுவார், பாதையிலே தூதர் என்னை தாங்கிடுவார். ஹல்லேலூயா. கலக்கத்தோடு இருக்கிறீங்களா? இந்த அடிகள் சொல்லுகிறது, சத்துருவை கலங்க பண்ணும் தேவன் நீரே, தத்தளிப்பின் பாத்திரத்தை நீக்குபவர். இன்றைக்கு உங்களுடைய இருதயம் தத்தளித்து கொண்டு இருக்கிறதா? அன்றைக்கு 2 நாளாகமத்தில் வாசிக்கிறோம், யோசபாத் ராஜாக்கு விரோதமாக 3 ராஜாக்கள் வரும் பொழுது வேதம் சொல்லுகிறது, யோசபாத் பயந்தான். ஹல்லேலூயா. இன்றைக்கும் பயப்படுகிற காரியங்கள், உங்களை தத்தளிக்க பண்ணுகிற காரியங்கள் உங்கள் மத்தியில் இருக்கலாம், உங்க வாழ்க்கையில் இருக்கலாம். தொடர்ந்து வாசிக்கும் பொழுது நாம் அறிகிறோம், ஆண்டவரை பாடி துதி செய்ய தொடங்கின பொழுது அவங்களுக்கு விரோதமாக வந்த எல்லா சத்துருக்களில் இருந்தும் ஆண்டவர் வெற்றியை தந்தார். இன்றைக்கு நம்ம பாடலாமா? அந்த அன்றைக்கு யோசபாத்துக்கு ஒரு வெற்றியை தரக்கூடுமானால் இன்றைக்கும் நமக்கு தர வல்லவராய் இருக்கிறார். எரிகோவை தகர்க்க கூடுமானால், துதி செய்யும் பொழுது எரிகோ மதில்கள் இடிந்து விழுமானால், இன்றைக்கு நம்மத்தில் இருக்கிற பிரச்சனைகள், நமக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனைகள் எம்மாத்திரம் சேர்ந்து சந்தோஷத்தோடு சத்துருவை நீர் கலங்க பண்ணுவீர். என்னை தத்தளிக்க பண்ணுகிற சத்துருவை, என்னை தத்தளிக்க பண்ணுகிற பிசாசின் போராட்டங்களை, என் பிரச்சனைகளை நீர் தகர்த்தெறிவீர். எனக்கு நன்மையும் கிருபையும் சமாதானத்தையும் நீர் தருவீர் என்று சொல்லி விசுவாசத்தோடு சொல்லுங்க. சத்துருவை கலங்க பண்ணும் தேவன் நீரே, தத்தளிப்பின் பாத்திரத்தை அவர் நீக்குகிறார். ஸ்தோத்திரித்து பாடுவோம். தத்தளிப்பின் பாத்திரத்தை நீக்குபவரே, துஷ்ட நீதி என் வழியே வருவதில்லை, தூதர்களை அனுப்பி பாதுகாக்கிற தேவன். பாதையிலே தூதர் என்னை தாங்கிடுவார், பாதையிலே தூதர் என்னை தாங்கிடுவார். துதிக்கிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், நல்ல தேவன் நீரே, என்றும் வணங்கிடுவோம். உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம். தடைகளை உடைப்பவரை ஸ்தோத்திரம். தடைகளை உடைத்திடும் நல்ல தேவனே, பாதைகளை செவ்வையாக்கும் நல்ல தேவனே, தடைகளை முறிக்கிறவர் நமக்கு முன்பாக செல்வார். பாதைகளை செவ்வையாக்கும் நல்ல தேவனே. அந்தகார பொக்கிஷங்கள் தருபவரே, அந்தகார பொக்கிஷங்கள் தருபவரே. ஒளிப்பிடத்தின் புதையல்கள் எனக்கு தாரே, ஒளிப்பிடத்தின் புதையல்கள் எனக்கு தாரே. உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், நல்ல தேவன் நீரே, என்றும் வணங்கிடுவோம். உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம்,
போற்றுகிறோம் வாழ்த்துகிறோம் தேவன் நீரே என்றும் வணங்கிடுவோம் உம்மை துதிக்கிறோம் போற்றுகிறோம் வாழ்த்துகிறோம் நீரே என்றும் வணங்கிடுவோம் உம்மை துதிக்கிறோம் போற்றுகிறோம் வாழ்த்துகிறோம் தேவன் நீரே என்றும் வணங்கிடுவோம் உம்மை துதிக்கிறோம் போற்றுகிறோம் வாழ்த்துகிறோம் தேவன் நீரே என்றும் வணங்கிடுவோம் இந்த இயேசு எனக்கு நல்லவர் அவர் என்றென்று போதுமானவர் இந்த இயேசு எனக்கு நல்லவர் என்றென்று போதுமானவர் ஆபத்தில் ஞானியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர் ஆபத்தில் ஞானியில் பிரயாசங்கள் பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் நம் முயற்சிகள் எல்லாவற்றிலும் நம் வேலைகள்ல நம் குடும்பத்திற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். சொல்லுங்க, இந்த இயேசு எனக்கு நல்லவர் என்றென்றைக்கும் எந்த சூழ்நிலையிலும் அவர் போதுமானவர். ஆபத்தில் ஞானியில் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர் ஆபத்தில் வியாதி என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர் கல்வாரி மலை மேல் ஏறியே முள்முடி சிரசில் சூடியே கல்வாரி மலை மேலேறியே முடி சிரசில் சூடியே என் வேதனையாவையும் நீக்கி என்னில் புது ஜீவனை ஊற்றினதா என் வேதனையாவையும் நீக்கி என்னில் புது ஜீவனை ஊற்றினதா இயேசு எனக்கு நல்லவர் அவர் என்றென்று போதுமானவர் இந்த இயேசு எனக்கு நல்லவர் அவர் என்றென்று ஆபத்தில் வியாதியில் எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரே நீர் மாத்திரம் எனக்கு போதும் சொல்லுவோமா? கரங்களை உயர்த்தி நீர் போதுமே. ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றென்று நீர் மாத்திரம் போதுமப்பா ஆபத்தில் வியாதியில் பிரயாசங்களில் அவர் என்றென்று போதுமானவர் ஆபத்தில் வியாதியில் பிரயாசங்களில் அவர் என்றென்று போதுமானவர் அவராதியும் அந்தமுமே தேவ ஸ்நேகத்தின் பிறப்பிடமே அவராகும் வந்தமும் ஸ்நேகத்தின் பிறப்பிடமே 10,000களில் அவர் சிறந்தவர். அவரை போல ஒரு தேவன் இல்லையே. அவர் மாத்திரம் எல்லா துதிக்கு பாத்திரரே. 10,000களில் மிக சிறந்தவரே துதிக்கப்படத்தக்கவரே இயேசு எனக்கு நல்லவர் அவர் என்றென்று போதுமானவர் அவர் போதுமே இந்த இயேசு சொல்லுங்க ஆண்டவரே, எனக்கு நல்லவர். நீங்க மாத்திரம் எனக்கு போதும். என்றென்று நீர் மாத்திரம் போதும். போதுமானவர் ஆபத்தில் வியாதியில் பிரயாசங்களில் அவர் என்றென்று எல்லாவற்றிலும் போதுமானவர் நீர் போதும். ஆபத்தில் வியாதி என் பிரயாசங்களில் அவர் என்றென்று போதுமானவர் பூமி யாத்திரை மிக கடினம் தேவ கிருபைகள் எந்நேரமும் பூமி யாத்திரை மிக கடினம் தேவ கிருபைகள் எந்நேரமும் பகல் மேக ஸ்தம்பம் நாவில் அக்னி எங்களை ஸ்தம்பம் பாதுகாத்துக் கொள்ளுங்க அருளினம் ஆண்டவரே. என்னை வழி எங்களை வழி நடத்துங்க ஆண்டவரே. ஜெபத்தோடு சொல்லுங்க, எங்கள் குடும்பத்தை நீரே நடத்தும். நீரே எங்களை வழி நடத்தும். பரமேக ஸ்தம்பம் நாவில் அக்னி ஸ்தம்பம் அனுதினம் என்னை எங்களை வழி நடத்துவீராக, எங்களை நடத்துவீராக. உம்முடைய ஆவியானவர் எங்களை நடத்துவீராக. என்னை வழி நடத்தும் இந்த இயேசு எனக்கு நல்லவர் அவர் என்றென்று போதுமானவர் இந்த இயேசு எனக்கு நல்லவர் அவர் என்றென்றும் போதுமானவர் ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே நீர் போதுமானவர் மாத்திரம் போதும் ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றென்றும் ஆபத்தில் வியாதியில் எல்லா சூழ்நிலைகளிலும் நீர் போதும். ஸ்தோத்திரம். பிரயாசங்களில் அவர் என்றென்றும் போதுமானவர் ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றென்றும் போதுமானவர் போதுமானவர் ஆபத்தில் வியாதியில்
எல்லாவற்றிலும் சொல்லுங்க, ஆண்டவரே நான் போய்கொண்டிருக்கிற இந்த பிரச்சனையின் மத்தியில நீங்க மாத்திரம் எனக்கு போதும் சொல்லலாமா? எந்த மனிதனுடைய உதவியும், எந்த மனிதனுடைய ஆண்டவரே அவங்களுடைய சிபாரிசோ, அவங்களுடைய தயவோ எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, நீங்க மாத்திரம் எனக்கு போதும். கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். அவர் போதுமானவரிலும் மிகவும் அதிகமானவராக இருக்கிறார். ஆபத்தில் வியாதியில் எல்லாவற்றிலும் நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் எனக்கு போதும். ஸ்தோத்திரமானவரே. ஆபத்தில் என் பிரயாசங்கள் அவர் என்றென்றும் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும். சொல்லுங்க வாயில திறந்து, நீர் மாத்திரம் எனக்கு போதும், நீர் மாத்திரம் போதும். உம் கிருபை மாத்திரம் எங்களுக்கு போதும் அப்பா. உம்முடைய தயவு மாத்திரம் எங்களுக்கு போதும். இந்த பிரச்சனைகளை தாண்டி செல்ல, அக்கறைக்கு செல்ல, நாங்கள் நாடின துறைமுகத்திற்கு செல்ல, வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ நீர் மாத்திரம், நீர் மாத்திரமே போதுமே. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஒரு விசையாய் கரங்களை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்வீங்களா? ஆண்டவரிடத்துல ஒரு அர்ப்பணிப்போடு, அர்ப்பணிக்கிறதற்கு அடையாளமாக கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய சுய நீதியோ இல்லை ஆண்டவரே, எங்கள் சொந்த பலனோ இல்லப்பா, எங்களுடைய ஞானம் இல்லை ஆண்டவரே, எங்களுடைய படிப்பு இல்லப்பா, நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும். சொல்லலாமா? நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. குடும்பத்துல நடத்துவதற்கு, குடும்பத்தை நடத்துவதற்கு, குடும்பத்துல நடந்து கொள்வதற்கு நீர் போதும். எங்களுக்கு ஞானத்தை தருகிறவர் நீர் மாத்திரமே. நாங்கள் படிப்புல, எங்கள் வேலையில, எங்கள் எக்ஸாம்ஸ்ல நீர் மாத்திரம் எங்களுக்கு போதுமே. நீர் மாத்திரம் போதும் எனக்கு. You're more than enough, Lord. You're more than enough, much more than enough. You're more than enough for me. நம் குடும்பத்திற்கு அவர் போதும். He's more than enough for our families. Much more than enough. You're More than enough for me. You're more than enough for me. சொல்வீங்களா? Let us open your mouth and tell him, Lord, you're more than enough. You're more than enough. Let us confess, Lord, you're more than enough. You're more than enough for me. You're more than enough for me. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும். அறிக்கை செய்வோம், நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும். என் குடும்பத்திற்கு நீர் போதும். எங்கள் தொழில நீங்க போதும். எங்கள் பற்றாக்குறையில நீர் போதும். நீர் நிறைவாக இருக்கிறீர். நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும். நீர் மாத்திரம் போதும் எனக்கு. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும். எங்கள் குடும்பத்திற்கு நீர் போதும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் போதுமானவராக இருக்கிறீர். நீர் நிறைவாக இருக்கிறீர். எங்கள் குறைவுகளை நிறைவாக்குகிற நிறைவாக இருக்கிறீர். நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும்.
எங்கள் சகல காரியங்களை உங்க கரத்துல ஒப்படைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் எங்களை நடத்துவீராக. இயேசுவின் நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம். எல்லாரும் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யாத்திராகமும் 33ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமல் போனால் எங்களை விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். ஆமென், ஹல்லேலூயா. 14ஆம் வசனத்தை வாசிப்போம். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். ஆமென், ஹல்லேலூயா. நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு காலையிலிருந்து கர்த்தர் எனக்குள்ளே போட்ட ஒரே ஒரு வார்த்தை, இளைப்பாறுதல். ஆமென், ஹல்லேலூயா. இளைப்பாறுதல் என்று சொல்லும் பொழுது அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு ரெஸ்ட் என்று குறிக்கிறது. ரெஸ்ட் என்று சொல்லும் பொழுது நம்ம வேலைகளெல்லாம் முடிச்சிட்டு உட்கார்றதுக்கு கூட நமக்கு டைம் கிடைக்கும். ஆனால் நம்முடைய மனதில் ஒரு ரெஸ்ட் கிடைப்பது ரொம்ப கஷ்டம் இல்லையா? எப்போ பார்த்தாலும் மனதில் ஏதாவது ஒரு காரியம் ஓடிக்கொண்டே இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஒரு நிமிஷத்துக்கே எத்தனையோ ஆயிரம் தாட்ஸ், எண்ணங்கள் ஒவ்வொருவருடைய மனதுக்குள்ளேயும் ஓடுகிறது என்று ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்திருக்காங்க. நீங்கள் கூட கொஞ்சம் பாருங்களேன், அப்படியே கொஞ்சம் யோசித்துட்டு ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்தீங்கன்னா போதும், பலவிதமான பிரச்சனைகள், போராட்டங்கள் உங்களுடைய உள்ளத்துக்குள்ளே வந்துடும், உங்களுடைய மனதுக்குள்ளே வந்துடும். இரவு படுக்கலான்னு பார்த்தா தூக்கம் வராது. காரணம், நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய போராட்டங்கள், நம்முடைய எதிர்காலத்தை குறித்த காரியங்கள், நம்முடைய பிள்ளைகளை குறித்த காரியங்கள், எல்லா வருமானத்தை குறித்த காரியங்கள், இவை நமக்குள்ளே வந்து நமக்கு தூக்கத்தை வரவிடாமல் ரெஸ்ட்னு படுத்திருப்போம். சரீரத்துக்கு ரெஸ்ட் இருக்கும், ஆனால் எண்ணங்களுக்கோ ஆத்மாவுக்கோ இருதயத்துக்கோ ரெஸ்டே இருக்காது இல்லையா? இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வழியாக நம்ம போய்கொண்டு இருக்கலாம். இன்னைக்கு நீங்களும் அதே சூழ்நிலையில போய்கொண்டு இருக்கலாம். அநேக நேரங்கள்ல ஆண்டவரே என்னோடு கூட பேசுங்கப்பா, எனக்கு ஒரு ரெஸ்ட் கொடுங்கப்பா, ஒரு இளைப்பாறுதல் கொடுங்கப்பா என்று நீங்கள் கேட்டு 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 ஒரு மனதளவில் சரீரத்தில் இளைப்பாறுதலே இல்லாமல் இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஆண்டவருடைய பிரசன்ஸ், ஆமென், பிரசன்னம் நமக்கு முன்பாக இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு ஒரு இளைப்பாறுதலை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. புலம்பல்ல ஒரு வார்த்தையை நம்ம வாசிக்கலாம். எரேமியாவின் புலம்பல் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். எரேமியாவின் புலம்பல் 5:5 வசனம். பாரஞ்சுமந்து எங்கள் கழுத்து நோகிறது, நாங்கள் உழைக்கிறோம், எங்களுக்கு இளைப்பாறுதல் இல்லை. நாங்கள் உழைக்கிறோம், எங்களுக்கு இளைப்பாறுதல் இல்லை. பாரம் சுமந்து எங்களுடைய கழுத்து மிகவும் நோகிறது. நாங்கள் உழைக்கிறோம், ஆனால் எங்களுக்கு இளைப்பாறுதல் இல்லை. ஆமென். இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைய இந்த புலம்பல் 5ஆம் அதிகாரம் தெளிவாய் எழுதியிருக்கிறார். எரேமியா மூலமாக அவர் புலம்பி பாடி இருக்கிறார். பாருங்களேன், கொஞ்சம் முதல் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தாவே எங்களுக்கு நேரிட்டதை நினைத்தருளும், எங்கள் நிந்தையை நோக்கி பாரும். ஆமென். எங்களுக்கு எவ்வளோ போராட்டங்கள் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ பிரச்சனை. இந்த தொற்று நோய் வந்ததினால, இந்த கொரோனாவினால எவ்வளோ பாதிப்புகள், குடும்பத்துல எவ்வளோ கஷ்டம் பாருங்க. எங்களுடைய சுதந்திரம் அந்நியர் வசமாகி போய்விட்டது. எங்களுடைய வீடுகள் புறத்தேசத்தார் வசமாக தாண்டி போய்விட்டது. அதாவது பொருளாதாரத்துல நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் அப்படியே தாண்டி போய்விட்டது. நிறைய பேருக்கு வேலை இல்லை, நிறைய பேருக்கு இன்க்ரிமெண்ட் இல்லை, நிறைய பேருக்கு கடன் கட்ட முடியாததுனால வீடுகள் கூட ஏலத்துக்கு ஜப்திக்கு வந்து விட்டது, நகைகள் மீட்க முடியல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. இன்னும் அடுத்த வசனத்தை பாருங்களேன்.
திக்கற்றவர்கள் ஆனோம், தகப்பன் இல்லை, எங்கள் தாய்கள் விதவைகளைப் போல இருக்கிறார்கள். எவ்வளோ போராட்டங்கள், எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ கஷ்டங்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. தண்ணீரை கூட பணத்துக்கு வாங்கி குடிக்கிறோம். எங்கள் விறகு விலைக்கிரயமாய் வருகிறது. ஒரு காரியத்துக்கும் பணத்தை எண்ணி எண்ணி செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை. இன்னும் பார்த்தா பாரம் சுமந்து போயிருக்கிறோம். நாங்கள் உழைக்கிறோம், உண்மைதான் உழைக்கிறோம். ஆனால் அந்த உழைப்புக்கு ஏற்ற ஒரு ஆசீர்வாதம் இல்லாததுனால எங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலே இல்லை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இன்றைக்கி நான் இங்கே வர்றதுக்கு முன்னாடி பெங்களூர்லேருந்து ஒரு குடும்பங்கள் தற்செயலாக வந்துட்டாங்க. இங்கே வந்துட்டோம், உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தாங்க. அப்போ அவங்க வரும்போது கூடவே ஒரு சகோதரியை கூட்டிகிட்டு வந்தாங்க. ஒரு இந்து சகோதரி. அவங்களுக்கு திருமணமாகி 10 நாளில் கணவன் அவளை அனுப்பி விட்டானாம். காரணம், அம்மா பேச்சை கேட்டுட்டு. அவங்க அம்மா சொன்னாங்களாம், அவங்க கொண்டு வந்த பணம் பத்தாது, நகை பத்தாது, அப்புறம் பைக் வாங்குறதுக்கு பணம் பத்தாது, கார் வாங்கி கொடுக்கல, அப்படி இப்படின்னு பயங்கரமான குற்றச்சாட்டையும் சொல்லி, அவர் இல்லாத நேரத்தில் ஒரு பேச்சு, கணவன் வந்த பிறகு அவளை பற்றி பலவிதமான காரியங்களை போட்டு கொடுத்து சொல்லி கொடுத்து, நீ இந்த பெண்ணை விட்டுட்டு வந்துரு, இவ வேண்டாம் என்று சொல்லி, அது எப்படி தான் அந்த பையனுக்கும் அந்த எண்ணம் வருதோ தெரியல. அம்மா பேச்சு கேட்டுட்டு அவனும் தன்னை நம்பி வந்த அந்த மனைவியை 10-15 நாளைக்குள்ள அவளை வீட்டுக்கு அனுப்பிட்டான். 1 வருடம் ஆகிறது. எவ்வளோ ட்ரை பண்ணியாச்சு, எவ்வளோ பேசி பார்த்தாச்சு, ஃபோன் பண்ணாலும் எடுக்கிறதில்ல. இப்போ கோர்ட்டில் கேஸுக்கு போட்டுட்டார். எனக்கு இது வேணும், கண்டிப்பாக டிவோர்ஸ் வேணும் என்று அவர் போட்டுட்டார். என்ன செய்யன்னு தெரியல என்று அந்த மகள், சின்ன பிள்ளை, பார்க்கறதுக்கே வேதனையாக இருக்கிறது. அவளுக்கு எப்படி ஒரு இளைப்பாறுதல் இருக்கும்? அவருடைய இருதயத்தில் எப்படி இளைப்பாறுதல் இருக்கும்? இன்னைக்கு பாருங்க, இப்படிப்பட்ட சூழ்நிலை. இன்னொரு பக்கம் கடன் பிரச்சனை. எவ்வளோ கடன், எத்தனை லட்சங்கள் கடன். ஒரு அம்மா மெசேஜ் அனுப்புறாங்க, 100 லட்சம் கடன் அப்படிங்கிறாங்க, 1 கோடி. வேதனையா இருக்கிறது, கேட்கிறதுக்கே வேதனையா இருக்கிறது. ஆமென். இப்படிப்பட்ட சூழ்நிலை ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பிள்ளைகள் மன அழுத்தத்தினால பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் ஒரு பக்கம். மன அழுத்தத்தினால, குடும்பத்தில் ஏற்பட்ட தோல்வியினால மன அழுத்தங்கள். இப்படிப்பட்ட ஒரு பக்கம் குடும்பத்தினர். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தாயால எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? தகப்பனால எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? பெற்றோர்கள் படுகிற பாடுகள், வியாதிகள், கேன்சர் கட்டிகள், பிரெயின் டியூமர், எவ்வளோ வேதனை. இன்றைக்கு எவ்வளோ வியாதிகள், எவ்வளோ கஷ்டங்கள். ஒரு இளைப்பாறுதல் இல்லை. தொழில் ஓடலை, ஆகவே தொழில் நடக்காததுனால பணம் இல்லை. ஆனால் சாப்பிட்டாகணும், வாடகை கட்டி ஆகணும், நம்ம கட்ட வேண்டிய இஎம்ஐ கட்டி ஆகணும், முடியல. அவ்வளோ கஷ்டம். ஒரு அம்மா, நமக்கு தெரியும், சிஸ்டர் பத்மாவதி கூட நமக்கு போடுவாங்க இல்லையா லைவ் சாட்டில், வீடை கட்டியாச்சு, ஆனால் வீட்டுக்குள்ளே போக முடியாத அவ்வளோ வேதனை, அவ்வளோ பிரச்சனை, அவ்வளோ போராட்டங்கள். ஆனால் கடைசியில் கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அவர்களுக்கு அந்த வீட்டுக்குள்ளே போய் குடியேற இளைப்பாறுதல் கிடைக்க கர்த்தர் கிருபை பாராட்டினார். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வெளியாக எத்தனையோ பேர் போய்கொண்டு இருக்கிறோமே. இந்த நேரத்தில் ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு சொல்லுகிற வார்த்தை, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆமென். திங்கக்கிழமையிலிருந்து கஷ்டப்பட்டு உழைச்சி ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து உட்கார்ந்துருக்கிறீங்களே, கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்குற வார்த்தை என்ன தெரியுமா? நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். ஆமென். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவருடைய குடும்பத்துக்காக இந்த செய்தியின் முடிவில் நம்ம ஜெபிக்க போகிறோம். எந்த சூழ்நிலையில் நீங்கள் கஷ்டப்படுறீங்களோ, பாரம் சுமக்கிறீங்களோ, இளைப்பாறுதல் இல்லாமல் இருக்கிறீங்களோ, அந்தந்த சூழ்நிலையில் ஆண்டவர் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ இளைப்பாறுதல் இல்லை. ஆனால் இந்த இளைப்பாறுதலை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? இளைப்பாறுதல் இல்லாவிட்டாலும் அந்த இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்வதற்கு சில வழிகள் இருக்கிறது. ஆமென். அந்த வழிகளை நாம் கடைபிடிக்கும் பொழுது கண்டிப்பாக ஆண்டவர் நமக்கு இளைப்பாறுதலை கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. வேதத்தை திறந்து கொள்ளுங்கள். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். மத்தேயு 11:28 வசனம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள்,
நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். திரும்ப ஒரு முறை வாசிப்போமா எல்லாரும் சேர்ந்து? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆமென், ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, புலம்பல்லையும் நம்ம வாசித்தோம், பாரம் சுமந்து இருக்கிறவர்களை, ஆமென், இளைப்பாறுதல் இல்லை, எங்களுக்கு பாரம் சுமந்து இருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். அதே போலதான் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ரொம்ப பாரம், என்னுடைய கழுத்துல அவ்வளோ பாரம், அவ்வளோ நுகம், அவ்வளோ கஷ்டம், மனதளவில் பாதிப்பு, சரீரத்தில் பாதிப்பு, குடும்பத்தில் பாதிப்பு, சமாதானம் இல்லை, கஷ்டத்தோடு இருக்கிறோம் என்கிற ஒரு சூழ்நிலையோடு கூட நீங்க இருப்பீர்களே ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வழியை சொல்லி கொடுக்கிறார். அதுதான் என்னிடத்தில் வாருங்கள். ஆமென், ஹல்லேலூயா. என்னிடத்தில் வருகிறவனை நான் ஒரு நாளும் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லி இருக்கிறார் இல்லையா? அப்ப இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து, அப்பா நான் உம்மிடத்தில் வருகிறேன் ஆண்டவரே, உம்மிடத்தில் நான் வருகிறேன் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, ஒரு இளைப்பாறுதலை கொடுக்க அவர் வல்லமை உடையவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆனா இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை என்னன்னா, ஒரு 2 முறை 3 முறை நம்ம ஜெபிக்கிறோம், ஆனா அற்புதங்கள் நடக்காவிட்டால் உடனே ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம், ஆண்டவரை நோக்கி பார்த்து என்ன பிரயோஜனம் என்கிற ஒரு எண்ணத்துக்குள்ளே நாம் போய்விடுகிறோம். இன்னும் ஒரு சிலர் பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும் பொழுது ஆண்டவரை தேடி போவதற்கு பதிலாக மனுஷரை தேடி ஓடுறாங்க, மனுஷனிடத்துல ஓடுறாங்க, பணத்தை தேடி ஓடுறாங்க. ஏதாவது ஒரு விதத்துல எனக்கு இளைப்பாறுதல் கிடைக்குமா, ஏதாவது ஒரு மனுஷனிடத்துல போய் கொஞ்ச நேரம் பேசிட்டு வந்தா எனக்கு ஒரு சமாதானம் கிடைக்குமா என்று மனிதர்களை தேடி போறாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் மனுஷனை தேடி போகாமல் என்னிடத்தில் வாருங்கள், என்னுடைய பிரசன்னத்திலே வந்து உட்காருங்கள், அப்பொழுது உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆமென். இன்னைக்கு நம்ம ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க போறோம். ஏசப்பா எனக்கு இளைப்பாறுதலை தாரும் என்று கேட்க போறோம். கர்த்தர் நமக்கு இளைப்பாறுதலை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் தெரியும், வேதத்திலே 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்துல யோசபாத்தை குறித்து ஒரு சம்பவம். யோசபாத்தை சுற்றிலும் சத்துருக்கள் நெருக்கி விட்டார்கள், எந்த பக்கமும் போக முடியாது. அவருக்கு இருதயத்துல இளைப்பாறுதல் இல்லை, நிம்மதி இல்லை, கஷ்டமா இருந்தது. அந்த சூழ்நிலையில யோசபாத் செய்த காரியம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். கர்த்தரை தேடினார், கர்த்தரை நோக்கி பார்த்தார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஆண்டவரை நோக்கி சொன்னார், ஆண்டவரே இந்த சூழ்நிலையில எனக்கு என்ன செய்யன்னு தெரியல, உண்மையே நான் நோக்கி பார்க்கிறேன் என்று சொன்ன பொழுது கர்த்தர் கிருபையாய் ஒரு அற்புதத்தை செய்தார். அவனுடைய சத்துருக்களோடு கர்த்தர் யுத்தம் பண்ணி அவர்கள் ஒருவரோடொருவர் வெட்டுண்டு போகும்படி செய்தது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது 30வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போமா? 2 நாளாகமம் 20:30 வசனம். இவ்விதமாக தேவன் சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாத இளைப்பாறுதலை அவனுக்கு கட்டளையிட்டதினால் யோசபாத்தின் ராஜபாரம் அமெரிக்கையாயிருந்தது. ஆமென், ஹல்லேலூயா. இவ்விதமாய் யுத்தமில்லாத ஒரு இளைப்பாறுதலை தேவன் கட்டளையிட்டார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? யுத்தம் இல்லாத இளைப்பாறுதல். ஆமென், ஹல்லேலூயா. நேற்றைய தினத்திலே நான் வேதத்தை தியானித்து கொண்டிருந்தேன், வாசித்து கொண்டிருந்தேன். ஆண்டவரே, இந்த மாதத்துக்கு அப்பா நீங்க கொடுக்கிற ஆசீர்வாதம் மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான இடங்களை தருவேன் என்று சொல்லி இருக்கிறீர். ரொம்ப சந்தோஷம். எனக்கு தனிப்பட்ட விதத்துல என்ன ஆண்டவரே வார்த்தைகளை கொடுக்க போகிறீர் என்று சொல்லும் பொழுது திடீரென்று வாசிக்கிற பகுதியில இது முதல் யுத்தங்கள் நேரிடுங்கிற வார்த்தை வந்துருச்சு. எனக்கு ஒரே கஷ்டம், என்னப்பா வாழ்க்கையில எப்ப பார்த்தாலும் போராடிட்டே இருக்கிற மாதிரி இருக்கிறதே, ஒரே யுத்தமா இருக்கிறதே என்று ஆண்டவரிடத்துல நான் கேட்ட பொழுது ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார் நிறைய காரியங்களை.
யுத்தம் வந்தாலும் யுத்தம் வந்தாலும் யுத்தத்தில் வெற்றியை தருவேன், யுத்தத்தில் உன்னை பழக்குவிப்பேன், அந்த யுத்தத்தில் உனக்கு நான் கேடகமாய் இருப்பேன், யுத்தத்தில் நான் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமாய் இருப்பேன். நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்தார். அப்போ ரொம்ப சந்தோஷம். ஆண்டவரே, யுத்தம் வந்தாலும் நீர் என்னோடு கூட இருக்கிறீர், நீர் எனக்காக யுத்தம் பண்ணுவீர் என்கிறது சந்தோஷம்தான். ஆனாலும் ஏன்பா இப்படி யுத்தம்னு ரொம்ப கஷ்டமா இருக்கிறதே என்று நான் நினைத்தேன். அதுக்கு ஏற்ற மாதிரி நேற்றைய தினத்தில் சில சம்பவங்கள், வேதனைப்படுத்துகிற சில காரியங்கள் வந்த பொழுது ரொம்ப மனசுக்கு வேதனையாக இருந்தது. அப்போ இன்னைக்கு காலையில் நான் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ண பொழுது கர்த்தர் எனக்கு இளைப்பாறுதல்ங்கிற ஒரு வேர்டு கொடுத்தார். அதை வைத்து நான் தியானம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது இந்த வசனத்தை வாசித்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம். யுத்தமில்லாத இளைப்பாறுதல். ஆமேன். சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாத இளைப்பாறுதலை கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணினார். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில கூட நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வழியாக போய்கொண்டிருக்கிறீங்க உங்களுக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். ஆமேன். ஒரே யுத்தங்கள், ஒரே கஷ்டங்கள், ஒரே பாரங்கள், இளைப்பாறுதலே இல்லை. பாரம் சுமந்து சுமந்து என்னுடைய கழுத்து நோகிறது என்று ஒருவேளை நீங்கள் இந்த நேரத்திலே ஆண்டவரை நோக்கி பார்ப்பீர்களே ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், என்னிடத்தில் வாருங்கள், வேற எங்கேயும் போகாதீங்க, என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். அது எப்படிப்பட்ட இளைப்பாறுதலாம்? யுத்தமில்லாத இளைப்பாறுதல். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில இன்றைக்கு ஆண்டவர் யுத்தமில்லாத இளைப்பாறுதலை தரப்போகிறார். ஒரு நிமிஷம் கையை உயர்த்தி, ஆண்டவரே உண்மைதாப்பா, இப்படிப்பட்ட வேதனைகள் வெளியாக ஆண்டவரே நான் போய்கொண்டிருக்கிறேன், எனக்கு இளைப்பாறுதல் இல்லை, எல்லா பக்கமும் சத்துருக்களால கஷ்டப்படுகிறேன் என்று நீங்கள் இருக்கலாம். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா எனக்கு ஒரு இளைப்பாறுதலை தாங்கப்பா, எனக்கு ஒரு இளைப்பாறுதலை தாங்க, நான் உங்களை நோக்கி நான் வருகிறேன் ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறேன் என்று சொல்லுவீங்களா? என்னென்ன பிரச்சனைகள் வெளியாக போய்கொண்டிருக்கிறீங்களோ அந்த பாதையில உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உம்முடைய பிள்ளைகள் என்னென்ன நுகங்களை சுமந்து கொண்டிருக்கிறாங்க. இளம் பிராயத்திலேயே நுகங்கள் அப்பா, இளம் பிராயத்திலே கஷ்டங்கள் அப்பா, உபத்திரவங்கள் ஆண்டவரே, பாடுகள் ஆண்டவரே, நிந்தைகள் ஆண்டவரே, அவமானங்கள் ஆண்டவரே, எவ்வளோ போராட்டங்கள் அப்பா, இவற்றின் வெளியாக போய்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் இந்த நேரத்திலே உம்மை நோக்கி பார்க்கிறார்களே, அவர்களுக்கு இளைப்பாறுதலை கொடுப்பீராக. இப்பொழுது உம்முடைய இளைப்பாறுதல் உம்மை தேடி வந்த அத்தனை பேருக்கும் இறங்கட்டும் அப்பா. அவருடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், எண்ணங்கள், சிந்தை, இருதயத்திலே இளைப்பாறுதல் உண்டாவதாக, இளைப்பாறுதல் உண்டாவதாக, யுத்தமில்லாத இளைப்பாறுதல் உண்டாவதாக, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். இளைப்பாறுதல் தரும் தேவா, கலைத்தோரை தேற்றிடுமே. இளைப்பாறுதல் தரும் தேவா, கலைத்தோரை தேற்றிடுமே. சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவே. சிலுவை நிழல் எந்தன் அப்படியே சாய்ந்து கொள்ளுங்க, சுகமாய் அங்கு தங்கிடுவே. திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நீரை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே, தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலுவையின் நிழல், அவருடைய திருப்பாதம் தான் நமக்கு இளைப்பாறுதல். ஆமென். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆமென். ஹல்லேலூயா.
இன்னும் ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். அதே மத்தேயு அதே 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிப்போமா? மத்தேயு 11:29. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆமென், ஹல்லேலூயா. என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், என்னிடத்தில் வந்து என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நான் முதல்லே சொன்னேன், சரீரத்துக்கு இளைப்பாறுதல் கூட நம்ம எடுத்துடலாம், ஆனா ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கிறதும், இந்த எண்ணங்களுக்கு சிந்தையில இளைப்பாறுதல் கிடைக்கிறதும் ரொம்ப ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமென். யோசித்து பாருங்க, நம்ம எவ்வளவுதான் நம்ம நல்லா படுத்து தூங்கணும் படுத்திருந்தா கூட ஒரு எண்ணங்கள்ல அல்லது ஆத்துமாவில் நிம்மதி இல்லைன்னா தூங்கின மாதிரியா இருக்கும். காலையில் எழும்பி என்ன சொல்லுவோம்? நைட்டெல்லாம் நான் தூங்கின மாதிரியே இல்லைன்னு சொல்லுவோம். அப்புறம் எழும்பும்போது சரீரத்தில் பலனும் இருக்காது. ஆனால் அதே வேளையில் நல்ல நிம்மதியா ஒரு 3 hours அல்லது 4 hours நைட் தூங்கினா கூட காலையில் பிரிஸ்கா எழும்பி சந்தோஷமா இருக்கும் இல்லையா? காரணம் ஆத்துமாக்கள்ல ஒரு இளைப்பாறுதல். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு இளைப்பாறுதலை கொடுக்க விரும்புகிறார். நம்முடைய ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்க விரும்புகிறார். அழகாய் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுப்பேன். ஆமென். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார் இல்லையா? ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்ம கற்றுக்கொள்ளுகிறவர்களை போல நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம். சில சமயங்கள்ல காலைதோறும் அவர் தட்டி எழுப்புகிறார், காலைதோறும் நம்மை கற்றுக்கொள்ள வைக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம், ஆண்டவர் அவருடைய வசனத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய சமூகத்திலே வந்து அவரை தேடுவது ஒரு அனுபவம், இன்னொரு அனுபவம் அவருடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்வது, அவரிடத்தில் கற்றுக்கொள்வது, அவரை பார்த்து கற்றுக்கொள்வது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். உண்மையிலே பாருங்க, பெற்றோரை குறித்து சொல்லும் பொழுது பெற்றோர் எதையும் குறித்து டீச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை பார்க்கிற உங்களுடைய பிள்ளைகள் உங்களை பார்த்தே பெற்றோர் கற்றுக்கொள்வார்கள், பிள்ளைகள் கற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லுவாங்க இல்லையா? எங்களுடைய அம்மா அடிக்கடி எனக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, பிள்ளைகளை வளர்ப்பதற்காக, கிறிஸ்துவுக்கு ஒப்பான உங்களுடைய ஜீவியமே, பெற்றோரின் கிறிஸ்துவுக்கு ஒப்பான ஜீவியமே பிள்ளைகளை ஆளும் ரகசியம். பிள்ளைகள் ஆளும் ரகசியம் என்ன தெரியுமா? பெற்றோரின் கிறிஸ்துவுக்கு ஒப்பான ஜீவியமே. பார்த்து கற்றுக்கொள்வாங்க. நம்ம கோவப்பட்டா பிள்ளைங்க கோவப்படுவாங்க, நம்ம அமைதியா இருந்தா பிள்ளைங்களும் அமைதியா இருப்பாங்க இல்லையா? பார்த்து கற்றுக்கொள்வது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஸ்கூல்ல போய் படித்து கற்றுக்கொள்வது இன்னொரு பக்கம். இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் வாங்க, நான் சாந்தமா இருக்கிறேன், நான் அமைதலா இருக்கிறேன், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்ப ஆண்டவரை பற்றி நம்ம எதில் அறிந்து கொள்ள முடியும்? வேதத்திலிருந்து அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் நமக்கு எப்படி கற்றுக் கொடுப்பார்? வேத வசனங்கள் மூலமாய் நமக்கு கற்றுக் கொடுப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். ஒவ்வொரு நாளும் நீங்க ஆண்டவருடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ளுங்க. வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இந்த வார்த்தைகள் உங்களை நடத்தும், இந்த வார்த்தைகள் உங்களை சந்தோஷப்படுத்தும், இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை கொடுக்கும். வேதத்தில் ஒரு வசனம், அருமையான வசனம், சங்கீதம் 119ஆம் சங்கீதம் 165ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போமா? எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான் 119, 165. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம். ஆமென். சூழ்நிலைகள் வித்தியாசமாய் இருந்தாலும் ஆண்டவருடைய வேதத்தை வாசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில வேதத்துக்கு நீங்க முதலிடம் கொடுங்க. பைபிளை கற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரிடத்தில், அப்பா நீங்க எனக்கு சொல்லித்தாங்க, உம்முடைய வார்த்தைகளை எனக்கு கற்றுத்தாங்கன்னு கேட்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு சமாதானத்தை கொண்டு வரும். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு இளைப்பாறுதலை கொண்டு வரும்.
கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு இடரல் இருப்பதில்லை. உங்களுடைய ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஹல்லேலூயா. வேதத்திலே நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தான். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்துல 2 சகோதரிகள், மார்த்தாள், மரியாள். ஆமேன். மார்த்தாள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாள். எங்களுடைய வீட்டுக்கு வாங்க என்று சொல்லி வருந்தி அவள் கூப்பிட்டாள் என்று பார்க்கிறோம். வீட்டுக்கு ஆண்டவர் வந்த பொழுது அவருக்காக அவள் சமைக்கும்படியோ ஏதோ வேலைகளை செய்தாள். பற்பல வேலைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில அவளுடைய சகோதரியாகிய மரியாள் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தாள். ஹல்லேலூயா. பாருங்க, 2 பேரும் சகோதரிகள் தான். ஆனா 2 பேருடைய வாழ்க்கையில காணப்பட்ட காரியத்தை பாருங்க. இவள் ஆண்டவருக்காக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாலும் ஆண்டவருக்காக பல வேலைகளை செய்தாள். ஆனால் இந்த மரியாளோ தேவனுடைய பாதத்திலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தாள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை கேட்க 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 இவளுக்குள்ளே ஒரு சமாதானம், ஒரு நிம்மதி. ஆமே, எதை குறித்தும் கவலை இல்லை. என்ன செய்யணும், என்ன பண்ணணும், எதை குறித்தும் கவலை இல்லை. ஒரு நிம்மதி, ஒரு சமாதானம், ஒரு இளைப்பாறுதல். ஆமேன். ஆனால் அவளுடைய சகோதரி தான் மார்த்தாள். அவள் ஆண்டவருக்காக வேலை செய்தால் கூட அவள் தேவனுடைய பாதத்தில் உட்காராதபடியினால வேதத்திலே பார்க்கிறோம், அவளுக்குள்ளே ஒரு எரிச்சல் வந்தது, சகோதரி மேல பொறாமை வந்தது, அப்படியே இருதயத்துக்குள்ள ஒரு அலக்களிப்பு வந்தது. அவ மட்டும் தனியா உட்கார்ந்துருக்கிறாளே, நான் மட்டும் தனியா வேலை செய்கிறேனே, இப்படிப்பட்ட ஒரு எரிச்சல். அது மாத்திரமல்ல, ஆண்டவரிடத்துல போய் உங்களுக்கு கவலை இல்லையா ஆண்டவரே, நான் தனியா வேலை செய்கிறேனே என்று ஆண்டவரிடத்திலேயே குற்றம் சாட்டுகிறாள். அப்பதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஏன் கவலைப்பட்டு கலங்குகிறாய்? அநேக காரியத்தை குறித்து கவலைப்பட்டு கவலைப்பட்டு கலங்குகிறாயே. ஆனால் இந்த மரியாளோ தேவையானதை அவள் பெற்றுக்கொண்டாள் என்று சொல்லுகிறாள். ஆமேன். தேவையானது ஒன்றே, தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அந்த நல்ல பங்கு தான் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய வார்த்தைகளை கேட்பது. ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளை கேட்காவிட்டால் உள்ளத்துக்குள்ள சமாதானம் இருக்காது. கலக்கம், கவலை, எரிச்சல், பொறாமை, மற்றவர்களை குறித்தே நாம் பார்த்து கொண்டிருப்போம். ஆனா ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து அவருடைய வார்த்தைகளை நம்ம கற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். ஆமேன். நமக்கு ஒரு இளைப்பாறுதலை தருவார். நிச்சயமாகவே நம்முடைய உள்ளத்துக்குள்ளே ஒரு சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நீங்க என்ன செய்றீங்களோ செய்யலையோ, கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுங்கள். ஆமேன். நீங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காவிட்டால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்று அஞ்ஞானிகளைப் போல அவைகளே தேடிக்கொண்டிருப்பீர்களே தவிர ஆண்டவரை நோக்கி பார்க்க மாட்டீங்க. இருதயத்துக்குள்ளே ஒரே டென்ஷனா இருக்குமே தவிர அந்த பீஸை நீங்கள் உணரவே முடியாது. ஆமேன். ஆகவே இந்த நாளில ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை என்ன தெரியுமா? தேவனுடைய பாதத்துல வந்து அவருடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் கொடுப்பார். ஆமேன். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். எஸ்தர் 9ஆம் அதிகாரம். எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். எஸ்தர் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிப்போமா? எஸ்தர் 9:16. ராஜாவின் நாடுகளில் உள்ள மற்ற யூதர்கள் தங்கள் பிராணனை தற்காக்கவும் தங்கள் பகைஞருக்கு விலகி இளைப்பாறுதல் அடையவும் ஒருமிக்க சேர்ந்து தங்கள் விரோதிகளில் 75,000 பேரை கொன்று போட்டார்கள். ஆனாலும் கொள்ளையிட தங்கள் கையை நீட்டவில்லை. ஆமேன். இங்க பார்க்கிறோம், எஸ்தருடைய புத்தகத்துல யூதர்கள் எல்லாரும் இணைந்து தங்கள் பகைஞருக்கு விலகி இளைப்பாறுதல் அடையும்படி அவர்கள் ஒருமிக்க சேர்ந்து அவர்கள் சத்துருக்களை கொன்று போட்டார்கள். ஆமேன். ஒரு இளைப்பாறுதல் கிடைக்க வேண்டும் என்றால் இந்த இடத்திலே நம்ம பார்க்கிறோம், ஒருமிக்க சேர்ந்து ஒருமனப்பட்டு. ஆமேன். ஹல்லேலூயா. அப்போ இவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டபடியினால யூதருக்கு விரோதமான சத்துருக்களை அவர்கள் வெட்டி போட, கொலை செய்ய ஆண்டவர் அவர்களுக்கு கிருபை பாராட்டினார். அதோடைய விளைவு அடுத்த வசனத்தை வாசிப்போமா? 17ஆம் வசனம். ஆதார் மாதத்தின் 13ஆம் தேதியிலே இப்படி செய்து 14ஆம் தேதியிலே இளைப்பாரி
அதை விருந்துண்டு சந்தோஷப்படுகிற பண்டிகை நாளாக்கினார்கள். ஆமேன், ஹல்லேலூயா. பாருங்க, இப்படி அவர்கள் செய்ததினால அவர்கள் இளைப்பாறினார்கள், விருந்துண்டு சந்தோஷப்படுகிற பண்டிகை நாளாக மாற்றினார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எப்பொழுது இவர்களுக்கு இளைப்பாறுதல் கிடைத்தது, எப்பொழுது அந்த இளைப்பாறுதலை ஒரு விருந்துண்டு களிப்பான ஒரு நாளாக மாற்றினார்கள் என்றால், அவர்கள் ஒருமனப்பட்டு சத்ருவின் கிரியைகளை அழித்தார்கள். ஆமேன். இன்னைக்கு நமக்கு விரோதமாக வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகள் ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட யுத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறது. நம்முடைய குடும்பங்களுக்கு விரோதமாக, நம்முடைய சிந்தைக்கு விரோதமாக, நம்முடைய இருதயத்துக்கு விரோதமாக, குடும்பத்துக்கு விரோதமாக, பிள்ளைகளுக்கு விரோதமாக, இப்படி பல விதங்களிலே பிசாசு யுத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறான். இந்த யுத்தத்தில் இளைப்பாறுதல் இல்லை. ஆனால் நம்ம இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? இந்த வசனத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ளுகிற காரியம், குடும்பமாக ஒருமனப்பட்டு சத்ருவின் கிரியைகளை அழிக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, தனித்தனியா இருந்தால் சத்ருவை எதிர்க்க முடியாது. நம்ம ஒருமனப்பட்டவர்களா இருக்கும் பொழுதுதான் சத்ருவை எதிர்க்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் சின்ன வயசுல தெரிஞ்ச கதை இல்லையா? இப்போ நம்ம படிச்சிருப்போம். தமிழ் பாட புத்தகத்தில் இருக்கிற முதல் ஸ்டோரி, கிட்டத்தட்ட 2-3 முதல் ஸ்டோரி காக்கா தண்ணி குடித்தது, அப்புறம் பாட்டி வடை சுட்டது. அப்படியே வரும்பொழுது ஒரு அழகான ஒரு ஸ்டோரி இருக்கும். அதை நம்ம பார்க்கும்பொழுது 4 மாடுகள் ஒன்றாக மேய்ந்து கொண்டு இருந்தது. அப்போ ஒரு சிங்கம் பார்த்ததான், மாடை எப்படியாவது சாப்பிடணும், கொளுத்த மாடு சாப்பிடணும்னு நினச்சி வேகமாக வரும்பொழுது இந்த 4 மாடும் சேர்ந்து முட்டி தள்ளிரும். அப்போ இந்த சிங்கத்துக்கு ரொம்ப கவலையாக போச்சு. இதை பார்த்த நரி ரொம்ப தந்திரமாக சிங்கத்திட வந்து சொல்லிச்சான், நீங்கள் இந்த 4 பேரும் 4 மாடும் ஒன்றா இருக்கிறதுனால தான் உங்களால் சாப்பிட முடியல. நான் ஒரு ஹெல்ப் பண்ணுறேன், நான் அந்த 4 மாடையும் பிரிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி தந்திரமாய் உள்ள நுழைஞ்சி 4 மாடையும் பிரிச்சிருச்சு. பிரித்ததுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் அவங்கள 4 இடத்துல மேய ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சிங்கம் பார்த்துச்சு, ரொம்ப ஈஸியாக உள்ள நுழைஞ்சி ஒவ்வொரு மாடாக சாப்பிட்டு போட்டுருச்சு. இந்த சிங்கம் சாப்பிட்டு போட்டு மீதியை இந்த நரி சாப்பிட்ருச்சு. அப்போ பாருங்க, அப்போ தான் ஒரு காரியம், அதை அதுக்கான ஒரு நீதி மாறலை நமக்கு எழுதி கொடுப்பாங்க, படிக்க வச்சாங்க. ஒற்றுமையாக இருந்தால் கண்டிப்பாக எந்த மனுஷனும் நம்மளை தொலைக்க முடியாது என்று அவர்கள் அந்த மாறலை அந்த படிப்பில் அந்த பாடப்புத்தகத்தில் எழுதியிருப்பாங்க, சின்ன வயசில் படித்தது. ஆனால் இன்னைக்கு நமக்கு அது மறந்து போச்சு. அதனால தான் வீட்டுக்குள்ளே சண்டை, ஒவ்வொரு பிரச்சனை, 4 பேர் இருந்தால் 4 கோணத்தில் இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் என்ன சொல்லி கொடுக்குறார் தெரியுமா? ஒருமிக்க இருங்க, ஒருமனப்பட்டு கூடுங்க, ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணுங்க, ஒருமனப்பட்டு காரியங்களை செய்யுங்க, ஒருமனப்பட்டு சத்துருக்கு எதிர்த்து நில்லுங்க. அப்பொழுது சத்துரு அழிக்கப்பட்டு விடுவான், இளைப்பாறுதல் உங்களுக்கு கிடைக்கும். அந்த இளைப்பாறுதல் எப்படி இருக்கும்? விருந்துண்டு கொண்டாடி மகிழ்கிறதாய் இருக்கும். ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் நமக்கு விரோதமாக, நம்முடைய குடும்பங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சத்ருவின் கிரியைகளை அழிக்கும்படி நம்ம எல்லாரும் ஒருமனப்படணும். ஆமேன். குடும்பத்தில் ஆவில ஒருமனப்படணும். ஒரு பிரச்சனை வந்தாலும் சாரி கேட்டுட்டு நம்ம தாழ்ந்து போய் அந்த ஒரு மனப்பாட்டை காத்து கொள்ளும் பொழுது கண்டிப்பா சத்துரு நம்முடைய குடும்பத்தை தொட முடியாது. நமக்கு ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் கொடுப்பார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம், வேதத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 28:12 வசனம். பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடே பேசுவார். இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்க இளைப்பாறுதல். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வசனத்தை பாருங்க, எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை. பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷைகளினாலும் இந்த ஜனத்தோடே பேசுவார். இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்க இளைப்பாறுதல், இதுவே ஆறுதல். ஆமென். இப்படி சொன்னாலும் அவர்கள் கேட்க மாட்டோம் என்கிறார்களாம். ஆண்டவர் நமக்கு இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்வதற்கான மற்றொரு வழியை அழகாய் காட்டி கொடுக்கிறார். அதுதான் அபிஷேகம். ஆமென்.
அந்நிய பாஷையின் அடையாளத்தோடு கூடிய ஒரு அபிஷேகம். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில போராடி 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 யுத்தம் பண்ணி 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 வேதனையோடு கூட நீங்க இருக்கிறீங்க இல்லையா? இளைப்பாறுதல் இல்லாமல் கஷ்டத்தோடு கூட இருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? நீங்கள் இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஆவியில நிரம்பி ஜெபிக்கணும், அந்நிய பாஷைகளை பேசணும். ஆண்டவரோடு கூட இந்த வார்த்தைகள், அந்நிய பாஷைகளை பேச 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 உங்களுடைய உள்ளத்துக்குள்ள ஒரு பலன் கிடைக்கும், ஒரு ஸ்ட்ரென்த் வரும். ஆமென், ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இதுதான் நமக்கு ஒரு இளைப்பாறுதல். ஆமென். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் தான் நமக்கு ஒரு இளைப்பாறுதலை கொண்டு வரும். ஆகவே ஒவ்வொரு நாளும் நீங்க சோர்ந்து போகாமல் ஆண்டவரை நோக்கி கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி, ஆண்டவரே எனக்கு ஒரு இளைப்பாறுதலை தாங்கப்பா, எனக்கு ஒரு ஸ்ட்ரென்த் தாங்கப்பா, உம்முடைய அபிஷேகத்தினால எங்களை நிரப்புங்கப்பா என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் நம்ம இளைப்பாறுதலை தருகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாள் ஆவியில நிரம்பி ஜெபம்னுங்க, கர்த்தரோடு கூட இடைப்படுங்க. ஆவியானவரும் நாமும் இணையும் பொழுது கண்டிப்பா அந்த இடத்துல ஒரு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தருடைய பலன், அந்த அபிஷேகம் ஒரு மனிதனை பலப்படுத்தும், தைரியப்படுத்தும். எந்த சூழ்நிலை வந்தாலும் அதை பற்றி கவலைப்பட வைக்காது. ஆமென், அதுதான் அபிஷேகம். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து கேட்க போறோம், ஆண்டவரே ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை எனக்குள்ளே ஊற்றுங்கப்பா, எனக்குள்ளே ஊற்றுங்கப்பா என்று கேட்கும் பொழுது கர்த்தர் கண்டிப்பா நமக்குள்ளே ஒரு விலையேறப்பட்ட அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பார் என்பதில் ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் நீங்க அந்நிய பாஷைகளை பேசுங்க. அநேக நேரங்களில என்னுடைய இருதயத்துல கூட எனக்கு ஆறுதலற்ற சமயங்கள்ல, எனக்கு கஷ்டமான நேரங்களில் பிராக்டிக்கலாக பார்த்தா அந்நிய பாஷைகளை பேசும் பொழுது அந்த அபிஷேகத்தில் இருக்கிற அந்த ஆறுதல் எனக்குள்ளே கடந்து வந்திருக்கிறதை நான் பார்க்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய வாழ்க்கையிலேயும் நீங்க இதை அபியாசப்படுத்துங்கள். அபிஷேகம் ஏதோ நம்ம துள்ளி குதிப்பதற்காகவோ அல்லது மற்ற காரியங்களுக்காகவோ அல்ல, நமக்கு ஆசீர்வாதமா இருப்பதற்காக, நமக்குள்ளே ஒரு தைரியத்தை கொடுப்பதற்காக, நமக்குள்ளே ஒரு ஆறுதலை கொடுப்பதற்காக, நமக்குள்ளே ஒரு இளைப்பாறுதலை கொடுக்கும்படியாகத்தான் ஆண்டவர் இந்த அந்நிய பாஷையோடு கூட கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. நிறைய நேரங்கள்ல நீங்க அந்நிய பாஷைகளை பேசுங்களேன், அநேக நேரங்களில் உங்களுடைய இருதயத்துல சிந்தையில சில வசனங்களை ஞாபகப்படுத்துவார், சில காரியங்களை ஞாபகப்படுத்துவார். உங்களை அறியாத ஒரு பலன், உங்களை அறியாத ஒரு நிம்மதி உங்களுடைய உள்ளத்துக்குள்ளே இருப்பதை நீங்கள் உணர முடியும். ஆமென், அதுக்கு தான் அபிஷேகம். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை ஒரு விலையேறப்பெற்ற அபிஷேகத்தினால நிரப்ப போகிறார். ஏற்கனவே அபிஷேகம் பெற்றவங்க ஒரு புதிய அபிஷேகத்தை தாரோன்னு கேளுங்க. ஏற்கனவே அந்நிய பாஷைகளை பேசுறவங்க, அப்பா ஆண்டவரே எனக்கு ஒரு இளைப்பாறுதல் தரும்படி இந்த அந்நிய பாஷைகளை ஆண்டவரே நீங்க அனல் மூட்டி எழுப்புங்கப்பான்னு கேளுங்க. ஒரு விலையேறப்பெற்ற அபிஷேகம் உங்களுக்குள்ளே வரும். அந்த அபிஷேகத்தின் மூலமாக கர்த்தர் உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை கொடுப்பார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்னம் நமக்கு இளைப்பாறுதலை தரும். கர்த்தரை தேடும் பொழுது, அவரிடத்திலே வரும் பொழுது நமக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அவருடைய வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது, அதை கற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய ஒருமனப்பட்டு குடும்பமாக ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் பொழுது நமக்கு ஒரு இளைப்பாறுதல் கிடைக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த அபிஷேகத்தை பெறும் பொழுது, ஆவியில நிரம்பி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு ஒரு இளைப்பாறுதலை கொடுப்பார். ஆமென், ஹல்லேலூயா. அதே வேளையில இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணினார்கள் தெரியுமா? அதையும் நம்ம வாசித்து நம்ம ஜெபிக்க போறோம். நெகேமியா, எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். நெகேமியா 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிப்போம். நெகேமியா 9:28. நெகேமியா 9:28. இளைப்பாறுதல் உண்டான போதோ உமக்கு முன்பாக மறுபடியும் பொல்லாப்பு செய்ய தொடங்கினார்கள். ஆகையால் அவர்கள் சத்துருக்கள் அவர்களை ஆளும்படிக்கு அவர்கள் கையிலே ஒப்புவித்தீர். அவர்கள் மனம் திரும்பி உம்மை நோக்கி கூப்பிட்ட போதோ நீர் பரலோகத்திலிருந்து கேட்டு
அவர்களை உம்முடைய இரக்கங்களின்படியே அநேகந்தரம் விடுதலையாக்கி விட்டீர். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இளைப்பாறுதல் இல்லாத நேரத்துல, உபத்திரவப்படுகிற நேரத்துல ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவார்கள். ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவார்கள். உம்முடைய நியாய பிரமாண புத்தகத்துக்கு கீழ்ப்படிவோன்னு சொல்லுவாங்க, ஆண்டவரே என்று சொல்லுவாங்க. ஆனா அவர்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கும் பொழுது மறுபடியும் பொல்லாப்பு செய்ய துவங்கி விடுவார்கள். ஆமேன். அது நிமித்தம் மறுபடியும் சத்துருக்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் உள்ள நுழைந்து விடும். இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறது என்ன தெரியுமா? அநேகம் தரம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுதும் இளைப்பாறுதலை கர்த்தர் கொடுத்தாலும் நிறைய நேரங்கள்ல திரும்ப திரும்ப பொல்லாப்பு செய்கிறதுனால, கர்த்தருக்கு விரோதமாய் நம்ம இருக்கிறதுனால திரும்ப திரும்ப பிரச்சனைகள் வருகிறது, திரும்ப திரும்ப போராட்டங்கள் வருகிறது. இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், அப்பா நீங்க எங்களுக்கு இளைப்பாறுதலை தாங்க. இனி நாங்கள் உங்களை விட்டு விலக மாட்டோம், உமக்கு விரோதமாய் வாழ மாட்டோம், உம்மையே நாங்கள் பின்பற்றுவோம், உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரிடத்துல மறுபடியும் திரும்புவோமா? நம் மறுபடியும் திரும்பும் பொழுது நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் அன்புள்ளவர், இரக்கம் உள்ளவர், கிருபை உள்ளவர், மன்னிக்கிறதுக்கு தயை பெருத்தவர். அவர் மறுபடியும் நமக்கு இளைப்பாறுதலை கொடுப்பார். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிக்க போறோம். எந்தெந்த சூழ்நிலையில ஆண்டவர் யார் யாருக்கு என்னென்ன பேசணுமோ அதை கர்த்தர் பேசி இருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளோ போராட்டங்கள், இளைப்பாறுதலே இல்லை, எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ நிந்தை, எவ்வளோ பாரங்கள், எவ்வளோ பாரங்களை சுமந்து 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 கழுத்து நோகிறது. நாங்கள் உழைக்கிறோம் ஆனா நிம்மதி இல்லையே என்று ஆண்டவரை நோக்கி பார்க்கிறீங்களா? எவ்வளோ ஆண்டவரே நீர் எங்க வீட்டில் இருந்தா கூட எங்களுக்குள்ளே கலக்கங்கள், கஷ்டங்கள், வேதனைகள் என்று ஆண்டவரை நோக்கி பார்க்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? உங்களுடைய ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும், உங்களுடைய ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆமென். என்னிடத்தில் வருகிறவருக்கு, என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ள மாட்டேன், இளைப்பாறுதலை கொடுப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ளும் பொழுது ஒரு இளைப்பாறுதல், அவருடைய அபிஷேகத்தில் நிரம்பும் பொழுது நமக்கு ஒரு இளைப்பாறுதல். சத்ருவின் கிரியைகளை நம்ம ஒருமனப்பட்டு குடும்பமாக ஒரு மனதோடு ஜெபித்து அவனுடைய சத்துருக்கு விரோதமாக நம்ம ஜெபிக்கும் பொழுது ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து கேட்போம், ஆண்டவர் எங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை தாங்க, எங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை கொடுக்கிற தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். எத்தனை போராட்டங்கள் அப்பா. வீட்டை கட்டுனா அதுல நிம்மதியா வாழ முடியல, பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணி வைத்து பிள்ளைங்க நிம்மதியா வாழல, திருமணம் ஆனாலும் கடன் பிரச்சனை, குழந்தை இல்லாத தன்மை, பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகல, எவ்வளோ போராட்டங்கள், பிள்ளைங்களுக்கு நல்ல மார்க் கிடைக்கல, பொருளாதார பிரச்சனை ஒரு பக்கம், கொள்ளை நோய் ஒரு பக்கம், வியாதிகள் ஒரு பக்கம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில நிம்மதி இல்லையே. மனிதனுடைய வார்த்தைகள் இன்னொரு பக்கம், கோர்ட்டு கேஸ் இன்னொரு பக்கம், எல்லா பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் நிம்மதி இல்லை அப்பா என்று யாரெல்லாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறீங்களோ இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் ஒரு இளைப்பாறுதலை கொடுக்க போகிறார். இன்றைக்கு ஒரு இளைப்பாறுதலை கொடுக்க போகிறார். அவரை தேடி வந்துட்டீங்களே, அவருடைய வார்த்தையை பிடித்து கொண்டீங்களே, சத்ருவின் கிரியைகளை அழிக்க ஒப்பு கொடுத்துட்டீங்களே, இன்றைக்கு ஒரு இளைப்பாறுதல் உண்டாக போகிறது. ஹல்லேலூயா. ஒரு அபிஷேகம், ஒரு வல்லமை உங்க மேல இறங்கி கொண்டிருக்கிறது. நீங்க அந்நிய பாஷைகளை பேசுங்க, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எனக்கு ஒரு இளைப்பாறுதலை கொடுக்கிற தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. எல்லா போராட்டங்கள், எல்லா பிரச்சனைகளில் நின்றும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய ஆத்துமாக்களிலே ஒரு இளைப்பாறுதல் உண்டாக போகிறது. உங்களுடைய எண்ணங்களிலே ஒரு இளைப்பாறுதல், உங்களுடைய சிந்தையில ஒரு இளைப்பாறுதல், உங்கள் சரீரத்திலே ஒரு இளைப்பாறுதல். ஆமென். ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. இளைப்பாறுதல் இல்லாமல் நம்முடைய பிள்ளைகள் எவ்வளவு வேதனையோடு இருக்கிறார்கள். கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே, மனம் இறங்கும் ஆண்டவரே. என்னிடத்தில் வா என்று சொன்னீரே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வா என்று சொன்னீரே, நான் உனக்கு இளைப்பாறுதல் கொடுப்பேன்னு சொன்னீங்களே. உடைய பிள்ளைகள் நாங்கள் உம்மை நோக்கி வந்திருக்கிறோம் அப்பா. உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. இளைப்பாறுதலை கொடுப்பீராக. சத்ருவின் கிரியைகள் அழிக்கப்படட்டும். யுத்தம் இல்லாத ஒரு இளைப்பாறுதல் உண்டாவதாக ராஜா. இதுவரைக்கும் யுத்தம் பண்ணினது போதும் கர்த்தாவே. யுத்தம் இல்லாத இளைப்பாறுதல் உண்டாகட்டும் அப்பா. ஹalleluya, ஹalleluya. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. சத்ருவின் சகல கிரியைகள் அழிக்கப்படட்டும் ஆண்டவரே. எங்களுக்கு ஒரு இளைப்பாறுதல் உண்டாகட்டும் அப்பா. பொருளாதார பிரச்சனைகள் மாறுவதாக, தேவைகள் சந்திக்கப்படுவதாக, குடும்பங்கள் கட்டப்படுவதாக, சமாதானம் உண்டாவதாக. நாங்க படுத்தா எங்களுக்கு நிம்மதியான தூக்கத்தை தாங்கப்பா. ஹalleluya. உம்மோடு கூட பேசுகிற நேரங்கள் சந்தோஷமா இருக்கட்டும் கர்த்தாவே. அப்பா உமக்கு நன்றி. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த நேரத்தில் என்னோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற அத்தனை குடும்பங்களையும் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு இளைப்பாறுதலை கொடுப்பீராக, நிம்மதியை கொடுப்பீராக, சமாதானத்தை கொடுப்பீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு விசேஷித்த அபிஷேகத்தினால நம்முடைய பிள்ளைகளை நிரப்புவீராக. இவர்கள் ஆவியில நிரம்பும் பொழுதெல்லாம் ஒரு விசேஷித்த இளைப்பாறுதல் உண்டாகட்டும் அப்பா. சத்ருவின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக. அப்பா இன்றைக்கு எங்களோடு கூட பேசினீர் அப்பா. நம்முடைய பிள்ளைகளை, சோர்ந்து போன பிள்ளைகளை தட்டி எழுப்பினீர் அப்பா. அவர்களை நம்முடைய மார்பில் அணைத்துக் கொள்ளும். இளைப்பாறுதலை தாரும். நிம்மதியாய் வாழ வைங்க. எங்கள் ஜெபங்களை கேட்டபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். உமது ஜனங்கள் உம்மில் மகிழ உன்னத ஆவியால் உயிர்ப்பியுமே. உமது ஜனங்கள் உம்மில் மகிழ உன்னத ஆவியால் உயிர்ப்பியுமே. துன்பங்கள் மாற துதிகள் எழும்ப தூய ஆவியால் நிரப்பிடுமே. துன்பங்கள் மாற துதிகள் எழும்ப தூய ஆவியால் நிரப்பிடுமே. அபிஷேகியும் தேவாபிஷேகியும் ஆனந்த தைலத்தினால் சுயத்தை உடையும் சுத்திகரியும் துதியின் உடையால் அலங்கரியும். சுயத்தை உடையும் சுத்திகரியும் துதியின் உடையால் அலங்கரியும். சத்துரு சேனையை தகர்த்திடவே சத்திய ஆவியை தந்திடுமே. சத்துரு சேனையை தகர்த்திடவே சத்திய ஆவியை தந்திடுமே. சர்ப்பத்தை எடுக்க தேள்களை மீதிக்க சத்துவம் பொழிந்து வழிந்திடவே. சர்ப்பத்தை எடுக்க தேள்களை மீதிக்க சத்துவம் பொழிந்து வழிந்திடவே. அபிஷேகியும் தேவாபிஷேகியும் ஆனந்த தைலத்தினால் சுயத்தை உடையும் சுத்திகரியும் துதியின் உடையால் அலங்கரியும். சுயத்தை உடையும் சுத்திகரியும் துதியின் உடையால் அலங்கரியும். மாணவர்களே, நாளை சனிக்கிழமை மாலை 5:30 மணிக்கு வேதமே மனமகிழ்ச்சியில் நீங்கள் எங்களோடு கலந்து கொள்ள மறந்துடாதீங்க. நிச்சயமாகவே கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். அந்த நேரங்கள் மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். அது மாத்திரமல்ல, வருகிற ஞாயிற்றுக்கிழமை நம்ம எல்லாருக்கும் தெரியும் முழு இரவு ஜெபம். அந்த முழு இரவு ஜெபத்துக்கு ஆயத்தமாகுங்கள். கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய ஜெபங்களை கேட்டு நம்முடைய குடும்பங்களிலே, தேசத்திலே, சபைகளிலே ஒரு பெரிய எழுப்புதலை கட்டளையிடுவார்.
அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசிர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசிர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக.